இங்க அலெக்சாண்டர் இந்தியால இருக்க ஒரு காட்டுக்குள்ள படையோட வராரு. ஆனா கூட இருக்கவங்க இதுக்குள்ள வேதாளம் நெறைய இருக்கும். சோ போக வேணாம்னு சொல்றாங்க. ஆனா இவரு அதெல்லாம் கேட்காம உள்ள போறாரு. பட் அவங்க சொன்னது மாரி யக்ஷசான்ற வேதாளம் இவங்கள பார்த்துட்டு போர் தொடுத்து இவங்க எல்லா ரத்தத்தையும் குடிச்சு இவங்கள தோற்கடிக்கிறாங்க. இப்ப பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அலோக்க காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு ஹாரர் ஸ்டோர்ல எழுதிட்டு இருப்போம். சோ இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அதே காட்டுக்கு வரான். அப்ப செல்ஃபி எடுக்கும்போது போட்டோல ஒரு கரடி தெரியுது. பார்த்தா பின்னாலே தான் அந்த கரடி இருக்கு. எப்படியோ தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் மாட்டிக்கிறான். பட் திடீர்னு ஒரு பெண் வேதாளம் வந்து அந்த கரடி கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்தி அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுது. ஹீரோ மயக்கத்துல இருப்பான். காலையில எழுந்து பார்க்கறா ஹீரோ காணாம போயிருக்கா. இந்த பொண்ணுமே வெளிய வந்து பார்த்தா ஹீரோ சாப்பாடுக்காக தேடிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே நீ வெளியில வரக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தான காடு, சோ நானே கூட்டிட்டு போய் விட வரைக்கும் இதுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு உள்ள போக சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கரடி கத்துற சவுண்ட் கேக்குது. ஹீரோவை துரத்திட்டு வந்த கரடி தான் இன்னொரு வேதாளம் பிடிச்சி சாவடிச்சு வச்சிருக்கோம். இப்ப அந்த கரடி தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள போடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த கரடியை தூக்கி அடிச்சு எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, மனுஷனோட ரத்தம் தான் வேணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆக்சுவலா எக்ஸஷன் வேதாளம் தான் அது உள்ள சாபத்தால அடைக்கப்பட்டிருப்பான். சோ மனுஷன் கிடைப்பானான்னு சொல்லிட்டு தேடி காட்டுக்குள்ள போறாங்க. அதே டைம்ல ஹீரோ இந்த பொண்ணை தேடி வரும்போது ஹீரோவை பிடிச்சிடறாங்க. பட் இந்த பொண்ணு இவன் காட்டுக்குள்ள தெரியாம வந்துட்டான். சோ அவனை கூட்டிட்டு போய் நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு விட சொல்றா. ஆனா இவனுங்க ஹீரோவை எக்ஸஷானுக்கு பலி கொடுத்தாதான் அவனோட பசி தீருன்னு சொல்லிட்டு அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அண்ட் அந்த குகையிலுமே ஹீரோவை போட்டுறாங்க. அதை பார்த்த எக்ஸஷானுமே ஹீரோவோட ரத்தத்தை குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அந்த சமயத்துல இந்த பொண்ணு பூந்து அந்த ஹீரோவை தூக்கிட்டு வந்துடுறா. சோ இப்போ லாரி காமிச்சு அதுல குதிச்சு இங்க தப்பிச்சு போயிடுன்னு சொல்றாங்க. ஆனா இவன் நீ என் கூட வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்குமே இவனை ரொம்பவும் பிடிக்கும். சோ இவன் கூடவே சேர்ந்து போயிடுறா. அண்ட் ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா இவனுக்கு காரியமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவனை பார்த்ததுமே அவங்க அம்மா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பாக்கு இவன் ஏதோ தீய சக்தியா இருப்பான்னு சொல்லிட்டு டவுட் வந்து கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்பதான் நம்பி நம்ம புள்ளதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாசமா வராங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணை பார்த்து யாருன்னு கேட்கறான். இந்த பொண்ணு தான் என்ன காட்டுல கரடி கிட்ட இருந்து காப்பாத்துறா. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல பிடிக்காத கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அதனால நம்ம கூடவே கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். சோ அவங்க அம்மாவே வீட்லயே தங்க வச்சிடறாங்க. ஆனா நைட்டு பசிக்குதுன்னா அவங்க வீட்டுல இருக்க நாயோட ரத்தத்தை குடிக்கலான்னு பாக்குறான். அதை பார்த்த ஹீரோமே இது இப்படியே விட்டா சரி வரான்னு சொல்லிட்டு ஒரு பப்பு கூட்டிட்டு போறான். பட் வைனை பார்த்ததுமே ரத்தம் நினைச்சு நிறைய குடிச்சிட்டு போதையில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்த ஹீரோமே அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. ஆனா இந்த பொண்ணை பார்த்துட்டு பின்னாடி 4 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. சோ இந்த பொண்ணுமே அவங்களை அடிக்கும் போது தான் கோவம் வந்து வேதாளமாவே மாறுறா. அப்பதான் ஹீரோவே முதல் தடவை இந்த பொண்ணை வேதாளமா பாக்குறா. ஆனா இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இவளால மனுஷ ரத்தங்களே குடிக்காம இருந்திருப்பா. சோ குடிக்கலான்னு போறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ கத்துறா. அந்த பொண்ணு அப்பதான் பழைய நினைவுக்கே வரா.